ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேங்கிங் எக்ஸாம் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து காமன் பேங்கிங் டெஸ்ட். நேஷ்னல் லெவல் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இது வந்து ஒரு எக்ஸாமினேஷன், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, இந்த மாதிரி 4 ஸ்டேஜ் இருக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அதுக்கப்புறம் ஒரு காமன் டெஸ்ட், அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூ இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன், பாருங்கள். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் டேட், அதெல்லாம் லாஸ்ட் டேட் வந்து 21 ஜூலை. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அக்டோபரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட் அதுவும் நவம்பரில், டிசம்பர், அப்புறம் லாஸ்ட்டில் இன்டர்வியூ டிசம்பரில், ஜான்வரி டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப நல்ல சேலரியும் கூட. சேலரி வந்து 80,000 மேலே கூட போகும், அந்த மாதிரி சேலரி. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபார்ம் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா டீட்டெயிலும் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, பாருங்கள். அதே மாதிரி இது அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எழுதலாம், 20 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் யார் வேணால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த பேங்க்ஸ்க்கெல்லாம் இவங்க ஓப்பனிங் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை பேங்க்ஸ் இருக்குது, எல்லாமே நேஷ்னலைஸ் பேங்க் தான். சேலரி வந்து ப்ரொபேஷன் டைமில் வந்து 48,000, பட் ஆனால் ஆக்சுவல் சேலரி வந்து 85,000 வரைக்கும் போகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு காமன் தான், எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் இருக்கிற மாதிரி இந்தியன் நேஷ்னலாக இருக்கணும். ஏஜ் வந்து 20 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஓபிசி இல்லை எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி தான் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், எக்ஸாமோட சிலபஸ் என்னது, எக்ஸாம் எந்த மாதிரி, எவ்வளோ டைமுக்கு எக்ஸாமு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக இந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. பாருங்கள், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் படிச்சிருந்தால் போதும், எந்த டிகிரி வேணால் இருக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும்னு சொல்லி இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க. 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலுக்கு வந்து 850 ருபீஸு. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டியில் டிசபிலிட்டி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 175 ருபீஸு அப்ளிகேஷன் ஃபீஸு. 21 ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 3 சப்ஜெக்ட் தான், அதுவும் எல்லாமே 20 மினிட்ஸ் டெஸ்ட்டு தான். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப், எம்சிக்யூ டைப் கொஷின்ஸு. மொத்தம் 100 மார்க்ஸுக்கு, மொத்த டோட்டல் எக்ஸாம் 1 ஹவருக்கு தான். அதே மாதிரி மெயின்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் இருக்குது, அதாவது எம்சிக்யூவும் இருக்குது, எழுதுகிற மாதிரியும் இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற டாபிக்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதுக்கப்புறம் ரீசனிங். செகண்ட் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ரிலேட்டட், ஆர்பிஐ சர்க்குலர்ஸ், எக்கனாமிக் பேங்கிங். ஸோ பேங்கிங் ரிலேட்டடாக இருக்குது. ஹிந்திலையும் இதெல்லாம், இங்கிலீஷ்லையும் இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டல் டைமு 160 மினிட்ஸ், அதாவது உங்களுக்கு 3 மணி நேரத்தோட கொஞ்சம் கம்மியாக வருது. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மெயின்ஸுக்கு. அதுக்கப்புறம் 3வது டெஸ்ட் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. இதுதான் 3 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 ஸ்டேஜும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 3வது ஸ்டேஜ் இது கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா 4வது ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வரும். அதை வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கட் ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. அது எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து அந்த கட் ஆஃப் வரும். அதை வச்சு நீங்கள் செலக்ட் ஆனீங்களா இல்லையா, அதை பொறுத்து உங்களுக்கு கால் லெட்டர் வரும், அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் செலக்ட் ஆனீங்களா இல்லையான்ட்டு. அவ்வளோதான். இதுதான் மேஜர் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். இது இல்லாமல் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் நான் காட்டுறேன். எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு நான் பார்த்தேன். தமிழ்நாட்டில் வந்து நிறைய எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எத்தனை இதுதான். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, வேலூர், திருநெல்வேலி, விருதுநகர், தருமபுரி, திண்டுக்கல், இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. உங்களுக்கு நியர்பை எந்த பிளேஸோ அங்கே வந்து நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் எழுதலாம். இன்னொன்று வந்து எத்தனை ஓப்பனிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னேன் அப்படின்னா, இது ரொம்ப நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் ஆஃப் பரோடாலேயே வந்து இத்தனை ஓப்பனிங்ஸ் இருக்குது, 782 ஓப்பனிங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து இதில் ஒன்றும் ரொம்ப டீட்டெயில்டான சிலபஸும் கிடையாது. ரொம்ப இங்கிலீஷு, டேட்டா அனாலிசிஸ்,
அந்த மாதிரி தான் இருக்குது. நார்மல் ஆப்டிடியூட் அதனால் ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ அப்ளை பண்ணுறதுக்கு ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். எல்லாமே வந்து இண்டெக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இண்டெக்ஸில் வந்து ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு இந்த இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி. அங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா பேஜ்லையுமே இந்த அப்ளை லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை அப்ளை பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு சொல்லி அங்கே போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸ்லாம் எந்த சைஸில் இருக்கணும், எப்படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், அது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த பேங்க்லலாம் வேலை செய்யணும் அப்படின்னா தாராளமாக போய் வேலை செய்யலாம். 85,000 கிட்ட சேலரி வருது. ஸோ ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.